ஏன்னா ஒரு சின்ன பையன் கார் சன்ரூஃப்ல நின்னுட்டு டிராவல் பண்ணிருக்கான். அவன் மண்டையில ஒரு இரும்பு கம்பி இடிச்சிருச்சாமே, என்னனே ஆச்சு? சன்ரூஃபோட வரக்கூடிய கார்ஸ் எல்லாமே ரூஃப் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி தான் வருது சேஃப்டில. ஈவன் மோர் வர்ஸ் வந்து பேனோராமிக் சன்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ரோல் ஓவர் ப்ரொடெக்ஷன் அப்படி தரக்கூடிய அந்த சாலிட் ரூஃபை தூக்கி கிளாஸை வச்சா என்ன ஆகும்னு இமேஜின் பண்ணி பாரு. ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவே ஹை அப்படின்னு சொல்ல முடியும். இதுல பேரண்ட்ஸ் வந்து குழந்தை ஆசைப்படுறாங்க அப்படின்னு சன்ரூஃபோட காசு வந்து வாங்கிடுறாங்க. பட் அவங்களே அதை மிஸ்யூஸும் பண்றாங்க. ரீசெண்டா ஒரு பெங்களூர்ல இன்சிடென்ட் நடந்தது, வைரல் ஆயிருச்சு. அதாவது ஒரு ஃபேமிலி கார்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க பையனை சன்ரூஃப்ல நிக்க வச்சு கூட்டி போயிட்டு இருக்காங்க. இந்த அயன் பேரியர் ஒன்னு போடுவாங்க இல்லையா, டால் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகாம இருக்கிறதுக்கு கார்ஸ் மட்டும் அலோவ் பண்ணக்கூடிய அந்த இரும்பு பேரியரை வந்து வச்ச இடத்துல இவங்க போகும்போது அந்த பையனோட ஹெட் வந்து இடிச்சிருச்சு. போலீஸ் வந்து இமிடியேட்டா போய் வெரிஃபை பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம், அந்த பையனுக்கு பெரிய சீரியஸ் இன்ஜுரி எதுவும் இல்ல. ஸ்டில் ஓட்டுனவர் மேல கேஸ் போட்டு ஃபைனும் போட்டுருக்காங்க. கார் பார்க்கிங்ல இருக்கும்போது நிக்க வச்சா பரவாயில்ல, கார் ரன்னிங்ல ஏனே தேவையில்லாம நிக்க வச்சு ரிஸ்க் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இப்ப டெய்லி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கார்ல ஸ்லோவா தானே போறோம், குழந்தைகளை நிப்பாட்டினா சந்தோஷமா இருக்கட்டும், என்ன ஆயிர போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் தான் மிகப்பெரிய தவறு. இதனால குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நம்மளால முதல்ல நிம்மதியா இருக்க முடியுமான்னு யோசிச்சாலே இந்த தவறை நம்ம செய்ய மாட்டோம்.